ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகாராக்ஸ். இன்னைக்கு நம்ம சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் செக்கு கடலெண்ணெய் ஊற்றுறேன். இது எப்போவும் செய்கிற முறை இல்லாமல் வித்தியாசமாக செய்கிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை துண்டு, அப்புறம் 4 பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம உரலில் போட்டு இடிச்சுக்குவோம். இதுதான் அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போக ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் நம்ம இந்த இடித்து வச்சதை போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவோம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மூடி வச்சுட்டு இது பண்ணுவோம், வேக விடுவோம். அப்புறமேட்டு மூடி இல்லாமல் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். ஃபஸ்ட்டு வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேகிறதுக்காக மட்டும்தான் நம்ம மூடி போடணும். அதுக்கப்புறம் மூடி எடுத்துருங்க. சும்மாவே அது ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும், சுவையாகவும் இருக்கும். இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். பாதி வெந்தோடனே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்குவோம். அடுப்பை ஸ்லோலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தும் இருக்கும். இப்போ நமக்கு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பவுலில் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.